இன்னைக்கு ஹோண்டா ஷோரூம் தான் வந்து போயிருந்தோம். ஸோ ஜிஎஸ்டி எல்லாமே வந்து கம்மியா இருக்கிறதுனால, வண்டியினுடைய விலை எல்லாமே வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. நம்மளுக்குமே ரொம்ப நாளா ஒரு ஸ்கூட்டி வந்து தேவைப்பட்டுட்டே இருக்கு. ஏன்னா, எல்லா விஷயத்துக்குமே ஹஸ்பண்ட மட்டுமே டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கு. அவரு இல்ல அப்படின்னா, நம்ம போக வேண்டிய பிளான்ஸ் டோட்டலா வந்து கேன்சல் ஆகுற மாதிரி இருக்கு. ஸோ நம்மளுக்குன்னு சொல்லி ஒரு ஸ்கூட்டி வாங்கணும் அப்படிங்கிறது ரொம்ப நாள் எங்களுடைய எண்ணமா இருந்தது. ஸோ என்ன மாடல், என்ன பிரைஸ், என்ன ரேஞ்சில போயிட்டுருக்குங்கிறது எல்லாத்தையுமே வந்து டீட்டெயில்டா கேட்டுட்ருந்தோம். அதுக்கப்புறம் நம்மளுடைய பைக்கினுடைய டியூ முடிஞ்சுமே 3 மந்த்ஸ்க்கு மேல வந்து ஆயிருச்சு. பட் இன்னும் என்ஓசி வந்து நம்மளுக்கு கிடைக்கல. ஸோ அந்த டீட்டெயில் எல்லாமே அவர் வந்து விசாரிச்சுட்டு வந்து இருந்தாரு. எங்க வாங்கணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம். இந்த பிளேஸ் என்னுடைய ரொம்பவே மெமரபிளான டைம். ஏன்னா இந்த ஹோண்டா ஷோரூம்ல நம்மளுடைய பைக் வந்து எடுக்கும்போது, இதே மாதிரி அவர் வெளியில வர்றத நம்ம வீடியோ வந்து ஷூட் வந்து நான் இந்த இடத்துல இருந்து பண்ணியிருந்தேன். அது எல்லாமே ரொம்பவே நல்லா ஞாபகமா வந்து இருந்தது. ஸோ 0ல ஆரம்பிச்ச நம்மளுடைய வாழ்க்கை இன்னைக்கு இவ்ளோ மாறி இருக்குன்னு நினைக்கும்போது ரொம்பவே ஹேப்பியா வந்து இருக்கு.